எழுச்சி தமிழர் வந்து டிக்ளேர் செய்தார்கள், சொன்னார்கள் 26 சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு தமிழக அரசியலினுடைய களம் மாறும் அப்படின்னாரு. மாறிடுச்சா? யாரும் அதை கணிக்கலையே. அந்த விக்ரவாண்டி முதல் மாநாட்டிலே அந்த பிரகடனப்படுத்தினாங்க. அப்போ நீங்க போய் சேர்ந்துருக்கலாம். அப்போ அது என்ன ஆகும்னாக்கா, இப்போ அந்த நேரத்தில் போயிருந்தோம்னாக்கா ஒரு கூட்டணியை வந்து மதச்சார்பற்ற கூட்டணியை கெடுத்த பழி தன் மீது வந்து விடக்கூடாது என்பதற்காக அந்த கூட்டணியை காப்பாற்றினார் அவர். ஆளுநரோட ஆசை நிறைவேறியதா இல்லையா இன்னைக்கு? அதாவது ஆளுநர் ஆசை நிறைவேறியதோ இல்லையோ, தமிழக மக்கள் ஆசைன்னா அது பாஜகவோட ஆசை தானே. இல்லைங்க, தமிழக மக்களுடைய ஆசை தாங்க நிறைவேறி இருக்குங்க. தமிழ்தாய் வாழ்த்து தானே பாடப்பட்டிருக்கு. ஃபர்ஸ்ட் எங்களுக்கு தேவை தமிழ்தாய் வாழ்த்து ஃபர்ஸ்ட் பாடப்படணும். அதுக்கப்புறம் ஏதாவது செஞ்சுட்டு போங்க. நீங்க ஒரே ஒருத்தவங்க கொண்டு போய் வந்து கட்சியில சேர்த்துட்டு விடுதலை சிறுத்தை வந்து நாங்க வந்து எல்லாமே வந்துட்டாங்கன்னா என்ன, அது பொறுப்பு தரல. உனக்கு ஒரு தடவை வாய்ப்பு கொடுத்தது பெருசு. அந்த பனையூர் பாபு தான் சொல்ற ஒரு ஆள் தானங்க போனா என் பின்னாடி வர போறாங்க அப்படின்னு. இல்லையே, நீங்க கண்டனம் 1200 பேர் போறேன்னு சொல்லி போட்டாங்க. 1200 பேர்ல 500 பேர் தான் வந்திருந்தான். அதுல 499 பேர் திமுக காரங்க தானே. கலைஞர் இருக்கும்போது எல்லா கட்சியும் உடைச்சாரு. அதேதான் இப்ப ஸ்டாலின் செய்யறாரு. அவரால் முடியாது. அந்த 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 ஸ்ட்ராட்டஜி எடுக்கிறாரு அவர். இந்த இந்து அறநிலைத்துறை இருந்தது இல்லையா, அதில் ஒரு பிராமணர்களுக்கு கொடுத்துருக்காங்க ஒரு அமைச்சர் பதவி. ஏன் அதை ஒரு தலித்துக்கு கொடுத்துருந்தா தோத்திரம் அந்த பேசும் அந்த கொள்கையை வந்து இன்னைக்கு கைப்பற்றலாம் இல்லையா? தலித்துகள் கோயில் உள்ள போலாம் இல்லையா? அதே ஒரு அமைச்சர் தலித்தா எப்படி இருந்திருக்கும் கொஞ்சம் பாருங்க. ஒரு பெரிய புரட்சி. அந்த புரட்சி எப்போ நடக்குதுன்னாங்க, அந்த புரட்சி திருமாவளவர்கள் முதலமைச்சர் இருக்கும்போது நடக்கும். நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் விடுதலை சிறுத்தைகளின் இஸ்லாமிய ஜனநாயக பேரவையின் மாநில செயலாளர் திரு அப்துல் ரஹ்மான் அவர்கள். வணக்கம். வணக்கம். இன்னைக்கு விடுதலை சிறுத்தைகள் தான் ஒரு பேசும் பொருளாக இருக்குது தமிழ்நாட்டில். குறிப்பாக விஜய் ஆட்சி ஏற்றவுடன் திருமாவின் அந்த நகர்வு, திருமா மீது பல விமர்சனங்கள் வைக்கப்படுகிறது. குறிப்பாக திருமாவனோட கொள்கையை தாண்டி பயணிக்கிறார். கொள்கை என்றதெல்லாம் ஒரு வேஷம், அதிகாரத்தை நோக்கி ஆசைப்படுறார் திருமாவளவன். இது போல பல விமர்சனங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது பொதுவாகவே வந்து இது விடுதலை சிறுத்தைகளை வந்து சிறுமைப்படுத்தக்கூடிய விமர்சனங்கள். இது விடுதலை சிறுத்தைகள் இன்னைக்கு இல்லை, கடந்த 15 ஆண்டு காலமாக மைய பொருளாகவே பேசு பொருளாக தான் இன்றைக்கி வந்து எழுச்சி தமிழருடைய அரசியல் இன்னைக்கு நகர்வுகள் இருக்கின்றன. எழுச்சி தமிழர் அவர் தான் தமிழகத்தின் அரசியல் திசை வழி போக்கை மாற்றக்கூடிய தகுதி படைத்த ஒரே தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள். எழுச்சி தமிழர் எது செய்தாலும் நல்லது செய்தாலும் அதை குறை காணுவார்கள். அவர் வந்து தவறான சில முடிவுகள் எடுத்தாலும் குறை காணுவார்கள். அவர் எடுக்கக்கூடிய அனைத்து முடிவுகளும் அதில் ஒரு உள்ளர்த்தம் இருக்கும். உதாரணத்திற்கு சென்ற சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாகவே எழுச்சி தமிழர் வந்து டிக்ளேர் சொன்னார்கள் 26 சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு தமிழக அரசியலினுடைய களம் மாறும் அப்படின்னாரு. மாறிடுச்சா? இப்போ யாரும் அதை கணிக்கலையே. இவ்வளோ பெரிய ஆண்ட கட்சி, உளவுத்துறை கையில் வச்சுருக்காங்க, அவ்வளோ பெரிய அமைச்சர்கள் வச்சுருக்க. திமுகவை கோட்டை விட்டுருச்சுல்ல. இதில் திமுகவை ஒரு மிதமிஞ்சிய ஒரு அதீத நம்பிக்கையில் உட்காந்தாங்க. அவங்க யாருடைய அறிக்கையும் அவங்க வந்து மையப்படுத்தலை, அதை செயல்படுத்தலை. உளவுத்துறை கொடுத்த அறிக்கையும் தவறாக போயிருக்குது. ஆனால் அதெல்லாம் தாண்டி சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாகவே ஒரு தலைவர் 26 சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு தமிழக அரசியல் களம் மாறும் என்று ஒரு தலைவர் கூறுகிறார் என்றால் அவருடைய ஞானத்தையும் அவருடைய தீர்க்க தரிசனம் நம்ம வந்து பாராட்டணுமே தவிர அவர் வந்து சிறுமைப்படுத்தக்கூடாது. கண்டிப்பாக ஒரு முதிர்ச்சியான தலைவர் மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் அவர் எடுக்கும் கொள்கை இருக்கு இல்லையா, அதுக்கு இது மாறாக நடக்கிறாரோ அரசியல். ஏன்னா விஜய் பற்றி பல குறைகள், திமுகவோட அவர் தான் வந்து விஜயை வந்து பலமாக தாக்குனார். ஆனால் இன்னைக்கு விஜயோட பயணம் வந்து ஒரு கேள்விக்குறி தானே. அதை தானே இங்கே விமர்சனப்படுது. இன்னைக்கு ஒட்டுமொத்தமான அரசியல் கட்சிகளும் திருமாவளவன் பார்வையில் தான் இருக்கு. அவர் என்ன நகர்வு நடக்கிறாரோ அதை பற்றி தான் பேசுகிறாங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டில் இந்த சனாதனம் அப்படிங்கிற ஒரு சொல்லை அறிமுகப்படுத்தியவர் எழுச்சி தமிழர் தான். சனாதனத்தை மிகவும் தீவிரமாக கடினமாக எதிர்த்தவர் எழுச்சி தமிழர். அப்பேற்பட்ட எழுச்சி தமிழர் எப்படி சனாதனத்தை எதிர்த்து கொண்டு அதே ஈக்குவலான ஒரு இடத்துல தான் வந்து விஜய் வந்து விமர்சனம் செய்தார். RSS பிள்ளைகள் என்று செய்த ஒரு எழுச்சி தமிழ் ஒரு தலைவர்
ஆட்சி அதிகாரத்துக்கு வந்த உடனே அவரோட கை கொத்த உடனே நிறைய விமர்சனங்கள் வருது. ஆனால் இதே எந்த ஒரு தலைவர் எங்களை தேர்தலுக்கு முன்பாக கூட்டணிக்கு அழைத்தாரோ அதே தலைவர் விஜய் அவர்கள் முதல்வராக இன்னைக்கு வந்து சட்டமன்ற தேர்தலில் பெருவாரியான தொகுதிகள் வந்து மெஜாரிட்டியான தொகுதியில் வெற்றி பெற்ற பிறகும் எங்களை அழைக்கிறார் என்றால் அவர் மதச்சார்பற்ற கொள்கையை களமாடக்கூடிய தலைவர்களை தன்னோடு வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தில் தான் கூப்பிடுகிறார். அவருக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. பிஜேபியோட கை கோக்கலாம், யாரோடும் போகலாம். ஆனால் இந்த தமிழக மண் அதற்குண்டான மண் அல்ல. தமிழக மண்ணில் மதச்சார்பின்மை தான் இங்கே வந்து பேசப்பட வேண்டும் என்பதனால் அதற்காக களமாடிய தலைவர்களை தான் அவர் வந்து தன்னை வந்து இணைத்து கொண்டாரே தவிர, நாங்கள் வந்து வாய்ப்புகள் அந்த ஆதரவு கொடுக்க வந்து கொஞ்சம் காலதாமதம் செய்த பிறகு அவர் பொறுத்திருந்தார். அவர் இப்போ அவர் வந்து ஒரு தலைவன் தன்னோடு யார் இருக்க வேண்டும் என்றது முடிவு செய்யக்கூடிய இடத்துல அவர் இருக்கார். விஜய் இருக்கார். தமிழக முதல்வர் அவர்கள் தன்னோடு யாரை வைத்துக் கொள்ளலாம் என்று இருக்கிறார். அவர் அரசியலுக்கு புதியவர். அரசியலுக்கு புதியவரானவரை இயக்கக்கூடிய ஒரு அரசியலில் தேர்ச்சி பெற்ற, அரசியலில் முழுமையாக வந்து ஒரு சீனியர்ஸை வந்து ஒரு தன்னோடு வைத்துக் கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணம் இருக்கின்றது அல்லவா? அதுதான் இந்த தமிழக மக்கள் வந்து மக்களுக்கு செய்யக்கூடிய நன்மை. இப்போ ஒரு கூட்டணி வந்து அவர் வந்து வாருங்கள் அழைத்த பொழுது நாம் எந்த கூட்டணியில் வந்து வெற்றி பெற்றாலும் அந்த கூட்டணி ஆட்சி அமைக்கக்கூடிய வாய்ப்பு இல்லை. அந்த கூட்டணி ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு என்கின்ற கோட்பாட்டிற்கு எதிரானவர்கள். அவர்கள் அதை சுத்தமாக மறுத்தவர்கள். அப்படி இருக்கும்போது புதியதாக வந்து அரசியலுக்கு வந்த ஒரு அமைப்பு, ஒரு இயக்கம், ஒரு கட்சி மதச்சார்பின்மை பேசக்கூடிய தலைவர்களை வாருங்கள் ஆட்சியில் பங்கு கொடுக்கிறோம், அதிகாரத்தில் பங்கு கூறும்பொழுது வந்து மிகப்பெரிய ஒரு மாற்றம் இந்த தமிழக மண்ணில் நிகழ்ந்திருக்கின்றது. அது இப்பதான் தெரிஞ்சுதா விஜய் வந்து ஆட்சியிலும் அதிகாரத்தில் பங்கு தர்றாருன்னு இப்பதான் தெரிஞ்சுதா? இல்லைங்க, பிரகடனம் அந்த விக்ரவாண்டி முதல் மாநாட்டிலே அந்த பிரகடனம் படுத்தினாங்க. அப்ப நீங்க போய் சேர்ந்துருக்கலாம். அப்போ அது என்ன ஆகும்னாக்கா, இப்போ அந்த நேரத்துல போயிருந்தோம்னாக்கா ஒரு கூட்டணியை வந்து மதச்சார்பற்ற கூட்டணியை கெடுத்த பழி தன் மீது வந்துவிடக் கூடாது என்பதற்காக அந்த கூட்டணியை காப்பாற்றினார் அவர். இப்போ விஜயுடைய செயல் திட்டங்கள், செயல்பாடுகள் எல்லாமே வந்து திமுக மட்டுமே தான் அவர் வந்து விமர்சனம் வைத்தார் தவிர பிஜேபியை வந்து அவர் விமர்சனம் செய்யவில்லை என்பதனால் தான் இவர் RSSின் பிள்ளை என்கின்ற ஒரு கருத்துருவாக்கத்தை உருவாக்கினார் தலைவர். ஆட்சி அதிகாரம் வந்த பிறகும், தன் கையில் ஆட்சி வந்த பிறகும் அதே இதில் இருக்கார்ல அவர். ஆட்சி வந்து விட்டது, அதனால அவர் பிஜேபி போய் ஆதரவு கேட்டாரா, ஏடிஎம் கேட்ட ஆதரவு கேட்டாரா, பாமக ஆதரவு, பிஜேபியோட இருந்த கூட்டணிகள்ல போய் அவர் ஆதரவு கேட்கவில்லையே. அதிமுக சார்ந்தவர் கூட அவங்க கேட்காமல தானே வந்து 25 பேர் கொடுத்தாங்க. அவர் அது வந்து பெருசுப்படுத்தலையே. அதுக்கு முன்னதாகவே இந்த கூட்டணி கூடிய சிபிஐ, சிபிஎம், விடுதலை சிறுத்தை, IUML, காங்கிரஸ் இதெல்லாம் வந்து அதிகமாக மெஜாரிட்டி வந்துருச்சுங்க, 121 வந்துருச்சுங்க. இப்போ அவங்க வந்து வேணுங்கிறது அவங்க கேட்கல. அப்போ அதிமுகவை சார்ந்த ஒரு பிரிவுகள் பதவிக்கும் அமைச்சர் பதவிக்கு ஆசைப்பட்டு அவங்களா வெளில வராங்க, ஆதரவு தரன்னு சொல்றாங்க. இப்போ அவங்களா வாண்டடா ஆதரவு தரன்னு சொல்லும்போது நம்ம வேணான்னு சொல்ல முடியாது. இல்லை, அதாவது திருமாவளவனோட அந்த கொள்கை அரசியலை பற்றி தான் நாங்கள் மக்கள் பேசுகிறோம். இங்கே அரசியல் விமர்சகர்கள் பேசுகிறாங்க, இங்கே பத்திரிகைகளும் பேசுகிறாங்க. நீங்கள் நல்லா புரிஞ்சுங்க, திருமாவளவனுக்கும் மற்றவங்களுக்கும் இங்கே பிரச்சனை கிடையாது. திருமாவளவனோட அந்த பண்பட்ட அரசியல் அங்கே கேள்வியாகுது. இதை நாங்கள் உரிமையாக தான் போய் கேட்கணும். அதாவது இடதுசாரிகளை பற்றி நாங்கள் பார்த்து கேள்வி கேட்கல, IUML பார்த்து நாங்கள் கேள்வி வைக்கல, காங்கிரஸை பார்த்து நாங்கள் கேள்வி வைக்கல. நாங்கள் கேள்வி வைக்கிற எல்லாருமே திருமாவளவன் முகத்தை பார்த்து தான் கேட்குறாங்க. உங்களோட கொள்கை பிடிப்பு எங்க அப்படின்னு கேட்குறாங்க. நான் கேட்டேன். இப்போ பாஜக தத்தெடுத்த பிள்ளைன்னு சொன்ன திருமாவளவன் அவர்கள் இன்னைக்கு விஜயோட அரசியலை எப்படி பார்க்குறாரு அதை விளக்கணும் இல்லையா? ஆனால் அங்கே விளக்கம் எதுவும் மக்கள் கொடுக்க மாட்டேன்றாரு. அதாங்க விளக்குவதற்கு உண்டான இன்னைக்கு யார் விஜய் யார் இன்னைக்கு யாரா இருக்கு விளக்குவதற்கான நேரம் வேணும். வந்து 1 மாசம் ஆகுது. அவர் என்ன எப்படி செயல்பட போகிறார் வந்து ஒரு மாதம், ஒரு 3-6 மாதம் வந்து அவர் விட்டு தான் வந்து அவருடைய விமர்சனங்கள் நம்ம வைக்கணும். அவரும் புதுசு, அரசியலுக்கு புதுசு. இருந்தாலும் மதச்சார்பற்ற கொள்கைகள் வந்து தான் சரியாக இருக்க வேண்டும் என்கின்ற அடிப்படையில் வந்து ஒன்னொன்னாக ஒரு நகர்வுகளை வந்து அவர் செய்து கொண்டிருக்கின்றார். இப்போ அந்த கொள்கையிலேருந்து திருமாவளவன் அவர்கள் எந்த இடத்துலையும் சமரசம் ஆகியவர்கள் இல்லை.
இன்னைக்கு வந்து அவருடைய சிஎம் பதவியேற்பவோ வந்தே மாதரம் பாடினாங்க, விமர்சனம் வச்சாங்க. வந்தே மாதரம் வந்து அது வந்து கவர்னருடைய புரோட்டோகால், கவர்னர் அலுவலகம் ஏற்படுத்திய நிகழ்ச்சி வந்து அலுவலக நிகழ்ச்சி. அது அவங்க தான் செய்வாங்க, அவங்க புரோட்டோகால். அது தமிழ்நாட்டுக்கு மட்டும் புரோட்டோகால் இருக்கு. ஆமாம், தமிழ்நாட்டில் இருக்கு, வெஸ்ட் பெங்காலும் கிடையாது. இல்லை வெஸ்ட் பெங்காலில் கூட சட்டமன்றத்தில் இல்லையா? அது இல்லைங்க, வெஸ்ட் பெங்காலில் அதே முதலமைச்சர் பதவி போது அதாவது இவங்க பெங்காலி பாட்டு தான் பாடி அவங்க அந்த பாட்டு தான் செஞ்சாங்க தமிழகத்தில். ஆனால் தமிழ்நாட்டில் வந்து வந்தே மாதரம் அவர் புதுசாக வந்தார், அவருக்கு வந்து அந்த நடைமுறை தெரியாது, நிறைய விமர்சனங்கள் வந்தது. அப்போ வந்து கவர்னர் அலுவலகத்திலிருந்து ஆளுநர் அலுவலகத்திலிருந்து கொடுத்த விளக்கம் வந்து இது எங்கள் அலுவலகத்தில் நாங்கள் செய்கிறது அப்படின்னாங்க. சரி, இப்போ நாங்கள் சட்டமன்றம் இவங்களுடைய எல்லைக்கு உட்பட்டது. சபாநாயகர் தான் அது அதிகாரம் படைத்தவர், அவர் எடுக்கக்கூடிய முடிவு தான். இன்னைக்கு அழகாக தமிழ்தாய் வாழ்த்து பாடப்பட்டது, வந்தே மாதரம் பாடப்படவில்லை. ஸோ ஒன்றுன்னா அது டைம் வேணும் அதுக்கு. அப்போ ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்து மரபு மாத்தி இருக்காங்க. அது என்ன, அதை பத்தி நீங்க யோசிக்கல? மரபு அதாவது தமிழ்தாய் வாழ்த்து பாடியவுடன் ஜனநாயகமதி நேஷனல் அந்தம் எப்பவுமே தமிழ்நாட்டுல தமிழ்நாட்டு அரசால் நடத்தப்படும் அரசு நிகழ்ச்சிகளுக்கு எல்லா நிகழ்ச்சியும் முடிந்த உடனே தான் ஜனநாயகமதி பாடுவாங்க. அது நல்லாவே உங்களுக்கு தெரியும். ஆளுநர் ஆர்.என். ரவி எடுத்த நிலைப்பாடு முதலில் நேஷனல் அந்தம் பாடணும், தேசிய கீதம் பாட வேண்டும் அப்படின்னு சொன்ன அந்த கருத்து இன்னைக்கு முன்மொழியப்பட்டிருக்கு. அதை கேள்வி கேட்க மாட்டீங்க. தமிழ்தாய் வாழ்த்து பாடப்பட்டு விட்டது, தமிழ்தாய் வாழ்த்து பாடப்பட்டு ஏத்துக்கிறோம். ஆசை நிறைவேறியதா இல்லையா இன்னைக்கு? அதாவது ஆளுநர் ஆசை நிறைவேறியதோ இல்லையோ, தமிழக மக்கள் ஆசைன்னா அது பாஜகவோட ஆசை தானே? இல்லைங்க, தமிழக மக்களுடைய ஆசை தாங்க நிறைவேறி இருக்குங்க. தமிழ்தாய் வாழ்த்து தானே பாடப்பட்டிருக்கு. ஃபர்ஸ்ட் எங்களுக்கு தேவை தமிழ்தாய் வாழ்த்து ஃபர்ஸ்ட் பாட போகணும், அதுக்கப்புறம் ஏதாவது செஞ்சுட்டு போங்க. நீங்க தமிழ்தாய் வாழ்த்து ஃபர்ஸ்ட் பாட போகணும் தமிழ்நாட்டுல. அப்போ அந்த மரபு இன்னைக்கு வந்து வந்த புதிய அரசு வந்து இன்னைக்கு அதை கடைபிடிச்சிருக்குது. அதை வந்து இப்போ இன்னைக்கு வந்து அதை மக்கள்கிட்ட வந்து அதை வந்து தெளிவுபடுத்திருக்குது. தேசிய கீதம் வந்து இப்போ 2 தடவை பாடினா 4 தடவை பாடினா தேசிய கீதம் வந்து நம்மளுடைய கீதம் தானே. அது நாங்க வந்தே மாதரம் பாடலன்னு மறக்கல. இதுதான் முதல் முறை தமிழ்நாட்டில் ஒரு அரசு நிகழ்ச்சி தொடங்கும் போது தேசிய கீதம் பாடப்பட்டது. எல்லாமே முதல் முறை தான். புதுசா வரவங்களுக்கு முதல் முறை இது. போக 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 அவங்க வந்து எந்த செக்மெண்ட்ல அங்கே வந்து சரியாகணுங்கிறது அவங்க ஆகாம அதுக்கு அந்த டைம் தான் தலைவர் கேட்குறாரு. ஒரு 6 மாதம் விடுங்க. அப்போ அவங்கள்ட்ட வந்து அப்படியே நாங்கள் வந்து வாண்டடாக போய் அவங்க கேட்டோன்னு கொடுக்கல. உள்ளுக்குள்ளே எங்களுடைய கொள்கைகள் கோட்பாடுகள் சரியாமல் நீங்கள் வந்து ஆட்சி செய்யணும் அப்படிங்கிறது உத்தரவாதம் வாங்கிட்டு தான் உள்ளே போயிருக்கு. நீங்கள் இது தொழில் திருமாவளவனோட பத்திரிகையாளர் சந்திப்பெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, பார்க்காம இருந்துக்க மாட்டேங்க. நல்லாவே தெரியும். கடந்த ஒரு தனியார் தொழிற்கட்சிக்கு ஒரு பேட்டி கொடுத்தாரு, ரொம்ப ஆவாசப்பட்டு பேசினார். இதெல்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்க. கொள்கையை பற்றி பேசுகிறாங்க, கொள்கையை பற்றி உங்கள் கொள்கை தான், திருமாவளவன் கொள்கையை பற்றி தான் கேள்வியாக கேட்குறாங்க. ஆனால் ஏன் அதை தவறாக எடுத்துக்கிறாரு? என்னை வந்து டார்கெட் பண்றீங்க, எந்த இடத்துல தவறு இருக்குன்னு சொல்லுங்க. அதாவது இன்னைக்கு வந்து எல்லாருடைய மனநிலை எல்லாம் தெரிஞ்சுங்க. எல்லாருடைய மனநிலையும் ஒரு ஒடுக்கப்பட்ட ஒரு இது இன்னும் இன்னைக்கு வந்து விடுதலை சிறுத்தை அவங்க வந்து தாழ்த்தப்பட்ட கட்சியாக தான் வச்சிருக்காங்களே தவிர இது வந்து பொதுஜன மக்களுடைய இப்போ நாங்கள்லாம் வந்து நான் தலித் நாங்கள்லாம் உள்ளே வந்திருக்கோம். சட்டமன்ற ஷானவாஸ் வந்து சட்டமன்ற உறுப்பினர் இருக்காரு, எஸ் பாலாஜியோட அவரும் சட்ட உறுப்பினர் இருக்கார், ஒரு அந்நியர் ஒரு இஸ்லாமியர், இதுமாரி கலந்து வந்து அனைத்து மக்களுக்கான ஒரு கட்சியாக தான் இது வந்து இந்த தமிழகத்தில் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இன்னைக்கு தமிழ்நாட்டில் இஸ்லாமியர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய கட்சி விடுதலை சிறுத்தை கட்சி. இன்னைக்கு எந்த திமுகலையும் சரி அதிமுகவும் சரி காங்கிரஸையும் தாண்டி இஸ்லாமியர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய கட்சியை வந்து விடுதலை சிறுத்தை. எல்லா கட்சியிலையும் வந்து சிறுபான்மை பிரிவுன்னு வச்சு ஒரு சும்மா போஸ்டிங் மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க. அந்தந்த மாவட்ட போஸ்டிங் ஒருத்தர் இருப்பார், அவ்வளோதான். ஆனால் எங்கள் கட்சியில் இஸ்லாமிய ஜனநாயக பேரவைங்கிற அந்த அமைப்பே உருவாக்கி எப்படி வந்து பாடியில் வந்து என்னென்ன போஸ்ட் இருக்குதோ அது பேரலல் பாடியாக தான் அந்த இஸ்லாமிய ஜனநாயக பேர் இங்கே இயங்கிட்டு இருக்கு. கட்சியில் இருக்கக்கூடிய இப்போ 234 சட்ட மாவட்ட செயலாளர்னாக்க 234 மாவட்ட அமைப்பாளர்கள், இங்கே மாவட்ட துணை செயலாளர், மாவட்ட துணை அமைப்பாளர்கள். கட்சியில் 1500 போஸ்ட் இருக்குன்னா அந்த 1500 போஸ்ட் இஸ்லாமியர்கள் இருக்கு. எதுக்காகனாக்கா வந்து இது வந்து பேரலல் பாடியாக தான் இங்கே வந்து இயங்கிட்டு இருக்கும். எந்த அமைப்பிலுமே விடுதலை திமுகவும் சரி அதிமுக காங்கிரஸ் எதிலும் இவ்வளவு இஸ்லாமியர்கள் கிடையாது. கட்டமைப்பாக இருக்கும் அது. ஆனால் நிறைய உங்களோட முதல் கட்ட தலைவர்கள் 2ஆம் கட்ட தலைவர்கள்லாம் மற்ற கட்சியை நோக்கி யாரும் போலீங்க. எத்தனை பேர் போனாங்க?
ஒரே ஒருத்தவனை கொண்டு போய் வந்து கட்சியில் சேர்த்துட்டு விடுதலை சிறுத்தை வந்து நாங்கள் வந்து எல்லாமே வந்துட்டாங்கன்னா என்ன அது பொறுப்பு தரல, உனக்கு ஒரு தடவை வாய்ப்பு கொடுத்ததே பெருசு. அந்த பனையூர் பாபு தான் ஒரு ஆள் சொல்றாரு, தானங்க போனா என் பின்னாடி வரப்போறாங்க அப்படின்னு. இல்லையே, நீங்க அன்னைக்கு கண்டனம் தெரிவிச்சிருக்கீங்க. 1200 பேர் போறேன்னு சொல்லி போட்டாங்க. 1200 பேர்ல 500 பேர் தான் வந்திருந்தான். அதுல 499 பேர் திமுக காரங்க தானே. அதுல ஒரு நிர்வாகி விடுதலை சிறுத்தை நீங்க காட்டுங்க. பனையூர் பாபு கூட இந்த ஒன்றிய செயலாளர் போனாரு, இந்த மாவட்ட செயலாளர் போன, யாரோ போன, ஒருத்தர் காட்டுங்க. ஒரு நிர்வாகி அவர் கூட போல. அப்போ ஒரு சிங்கிள் ஆளா போனவரை வச்சுட்டு எப்படி கட்சி நீங்க வந்து டேமேஜ் ஆச்சுன்னு சொல்ல முடியும்? அடுத்த லிஸ்ட் எதுவும் இல்லைன்றீங்க? எதுவுமே இல்ல. அடுத்து ஷானவாஸ் வந்து இப்போ வந்து இங்க போலாமா அங்க போலாமான்ட்டு ஒரு 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 மதில்நூல் புனியா இருக்காரு அவரு. இன்னும் அவர் தெளிவுபடுத்தல, அது அவரு தான் தெளிவுபடுத்தணும். ஆளூர் ஷானவாஸ் அவர்கள் வந்து அவருக்கும் சீட்டு கிடைக்கலங்கிற வருத்தத்துல இருக்காரு, இவரு இருந்தாரு. பாலாஜிக்கு அந்த நான் ஓப்பனாக கேட்குறேங்க. வாரியத்துக்காக தான் வெயிட் பண்றாங்க. வாரியம் கொடுக்கலன்னா அங்க நகர்வுகள் நிறைய இருக்குது. அங்க ஆள் வேணும்னா சொல்லட்டுமா? SS பாலாஜி அவர்கள், சிந்தனை செல்வன் அவர்கள், குறிப்பா நீங்க சொன்ன மாதிரி ஆளூர் ஷானவாஸ் அவர்கள், இது போன்ற இன்னொரு 2 தலைவர்கள்லாம் இருக்காங்க, மூத்த தலைவர்கள்லாம் இருக்காங்க. வாரியத்துக்காக காத்துட்டு இருக்காங்க. அதாவது எங்க கட்சியில வந்து நல்லா தெளிவாக தெரிஞ்சிங்க, பதவிக்கு பொறுப்புக்கெல்லாம் வந்து யாரும் இங்க வரல. வாய்க்கரிசி போட்டு வாருங்கள்னு அழைப்பு எடுத்தது தான் வந்து மெஜாரிட்டியா இருக்கிறவங்க. இந்த பதவிக்காக வந்தவன் போயிடுவான். ஒருத்தவன் போயிட்டான், பதவிக்காக வந்தவர் அவரு போயிட்டாரு. அடுத்து நான் சொன்னவங்க எல்லாம் பதவிக்காக வந்தாங்க? கண்டிப்பா இல்ல. இன்னைக்கு வந்து பாருங்க, இந்த 3 பேர் வந்து சிந்தனை செல்வனுக்கு கட்சியுடைய பொதுச் செயலாளர், பாலாஜி கட்சியுடைய இன்னைக்கு வந்து பொருளாளர், நல்ல இடம் கொடுத்துருக்காரு. அவர் ஒரு வன்னிய சமூகத்தை சேர்ந்தவர். கட்சியில வந்து என்னைக்கு வந்து சீட்டு கிடைக்கல கொடுக்கல, என்னைக்கு வந்து வேட்பாளர்கள் அறிவிச்சாங்களோ அன்னைக்கு மறுநாள் அன்னைக்கு நைட்ல 8 மணிக்கு அறிவிச்சாரு. காலையில 8 மணிக்கு அவர் வந்து தலைமையகத்தில் இருக்காரு. அறிவிக்கப்பட்ட வேட்பாளர்களுக்கு மலர் மாலை போட்டு வாழ்த்து சொல்லி எங்களுக்கு ஒரு 1/2 மணி நேரம் கிளாஸ் எடுத்தாரு. அவர் எப்படி போவாரு? ஆளுநர் ஷானவாஸ் மாதிரி இல்ல, ஒதுங்கல அவரு. அது மாதிரி அவர் கட்சியுடைய பொதுச் செயலாளர். அவர் கிட்டத்தட்ட அவர் வந்து NLC-ல ஒர்க் பண்ணி தான் இன்னைக்கு வந்து 5 லட்சம் சம்பளம் வாங்கிட்டு நல்ல பெரிய இதில் இருப்பாரு. அப்பவே 90லயே வந்து 2 லட்சம் சம்பளத்தை விட்டு வந்தவர் அவர். 90லயே. அப்பெல்லாம் அரசியல் கிடையாது, தலைவர் வந்து இயக்கமாக தான் வச்சிருந்தாரு. அதுல பலனே கிடையாது. 95 வந்து அவர் வரும்போதெல்லாம் வந்து NLC-ல வந்து இன்ஜினியரா இருந்தவர். அப்போ 99 தான் கட்சி அரசியலுக்கு வருது. தேர்தல் பாதைகள் மாதிரி ஒரு முழக்கத்தை வச்சு இப்போ செஞ்சுட்டு இருந்தாங்க. அவ்வளோ மக்களுக்கு வந்து ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்கள் அவ்வளோ அநியாயங்கள் அக்கிரமங்கள் நடந்த காலகட்டங்கள் அது. அப்பவே அவர் வந்து 2 லட்சம் சம்பளத்தை விட்டு வந்தவர்ல, அவர் எப்படி இன்னைக்கு போவாரு? ஒரு வாரியம் கிடைக்கலங்கிறதுனால தவறான சித்தரிப்பு. இதெல்லாம் விடுதலை சிறுத்தையை வந்து சிறுமைப்படுத்தணும், அதை வந்து உடைக்கணுங்கிறத வந்து இன்னைக்கு வந்து நல்லா தெரிஞ்சுங்க. கலைஞர் இருக்கும்போது எல்லா கட்சியும் உடைச்சார். அதே தான் இப்போ ஸ்டாலின் செய்யறாரு. அவரால் முடியாது. அந்த 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 ஸ்ட்ராட்டஜி எடுக்கிறாரு அவரு. ஆனா விடுதலை சிறுத்தை உடைக்க முடியாது. நீங்க தான், அதாவது இந்த கட்சி தொண்டர்கள் மத்தியில தான் ஒரு வேற்றுமை பார்க்குறீங்க. ஆனா உங்க தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் திமுகவுக்கும் விடுதலை சிறுத்தைக்குமான நெருக்கம் இன்னும் இருக்கு. நான் இங்க தாவேக்காவில் ஒரு தார்மீக ஆதரவு மட்டும் தான் கொடுக்குறேன், ஒரு டிட்டாச்ல தான் இருக்கேன், ஒரு ஆதரவு எப்போனாலும் நான் வெளியே வருவேன் அப்படின்றாரு. அதாவது இன்னும் திமுக கட்டுப்பாட்டில் இருக்கீங்க? அப்படிலாம் கிடையாது. அதாவது ஒரு 17 வருஷம் வந்து கிட்டத்தட்ட 2001 திமுகவில் வந்து தலைவர் வந்து திமுக கூட்டணியில் எம்எல்ஏ ஆனார். 1.5 வருஷத்தில் வந்து எம்எல்ஏ பதவி ரிசைன் பண்ணிட்டு வெளில வந்தார். 2004 தனியாக நின்னார். 2006 அதிமுகவோட கூட்டணியில் நின்னார். 2 எம்எல்ஏ கிடைச்சாங்க. அப்போ 2006க்கு பிறகு 2009 திமுகவோட தான் பயணம் பண்ணுறோம். கிட்டத்தட்ட ஒரு 17 வருஷத்து உறவுங்க அது. ஒரு மனிதாபிமானம் இருக்கிறவங்க யாருக்கும் வந்து அந்த அந்த ஒரு அந்த ஒரு 17 வருஷம் பழக்கத்தை விட்டுட்டு ஒரு அடுத்த ஒரு செக்மெண்ட்டுக்கு வரும்போது அது வந்து அதுக்காக வந்து ஆதரவு நிலைப்பாடு கிடையாது. காங்கிரஸ் கேலி செஞ்சீங்க, திமுக காங்கிரஸ் கேலி செஞ்சீங்க, திமுக முதுகுல சவாரி செஞ்ச கட்சி தான் அப்படின்னு ஒவ்வொரு காலகட்டத்துல நாங்க வந்து அதாவது திமுக வந்து நீங்க சொல்றது வந்து என்னன்னாக்கா திமுகவுடைய ஓட்டை வச்சுதான் நாங்க சவாரி செஞ்செல்லாம் கிடையாது. எங்களாலதான் திமுகவுக்கு பலன், எங்களாலதான் விடுதலை சிறுத்தையாளர்கள் தான் திமுக ஆட்சி அமைத்தது சென்ற முறை. அதை வந்து ஓப்பனா தமிழக முதல்வர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் வந்து தலைவருடைய பிறந்த நாள் நிகழ்ச்சியில ஓப்பனா டிக்ளேர் பண்ணார். எனக்கு 2 பொறுப்புகள், ஒண்ணு வந்து இந்த கட்சியுடைய தலைவர்,
இன்னொன்னு வந்து இந்த தமிழகத்துடைய முதல்வர் அது உங்களால் எங்களுக்கு கிடைச்சது அப்படின்னார். ஒவ்வொரு அமைச்சர்களும் சொல்லுவாங்க பார்க்கும்போது உங்களுடைய வாக்கால தான் நாங்க வெற்றி பெற்றோம்னாரு இந்த வாட்டி. ஆனா நாங்க வந்து உங்களால வெற்றி பெற்றோம்னு சொல்றதுக்கு உண்டான வாய்ப்பு அவங்க கொடுக்கல இல்ல இந்த தடவை. ஏன் அதுதான் அதாவது எப்பயுமே வந்து ஒரு வளர்ந்த கட்சியில அவங்களுக்கு கூட்டணி கட்சிகளை வந்து இப்போ வந்து தலைமை ஸ்ட்ரைட்டா ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க. அங்க இருக்கிறவங்க கூட்டணியில வந்து வாங்கிட்டு வரும்போது அங்க வந்து ஒரு வாய்ப்பை எதிர்பார்த்துட்டு இருக்காங்க இல்லையா நிர்வாகிகள், அவங்களுக்கு ஒரு மனக்கசப்பு வருது. அதை வந்து தலைமை சொல்லக்கூடிய கருத்துக்கள் உள்வாங்கி செயல்படக்கூடிய ஒரு ஜனநாயக முறைப்படி இருக்கக்கூடிய நிர்வாகிகள் வந்து கரெக்டா வந்து அவங்க தலைமை சொன்ன இதை கட்டுப்பட்டு நம்மளை வந்து வெற்றி பெற வைக்கிறாங்க. தோல்வி ஒரு இடத்துல என்ன நடக்குது அப்படின்னாக்கா அவங்க வந்து உள்ளடி வேலை பாக்குறாங்க. அவ்வளவுதான். எங்களுக்கு இவங்க வெற்றி பெற்றுட்டால் மீண்டும் இங்க வந்துருவாங்க, அப்ப மீண்டும் எங்களுக்கு வாய்ப்பு கிடைக்காது. உங்களோட கருத்து இது. ஆனா இந்த முறை தலித்துகள் எல்லாமே தாவேக்க பக்கம் போயிட்டாங்க. யாரும் கிடையாது, அதெல்லாம் கிடையாது. தலித்துகள் எல்லாம் நிர்வாகிகள் தான் அப்படின்றாங்க. வெறும் நிர்வாகிகள். நான் வந்து அதை ஒரிஜினா சொன்னது வந்து அப்போ எலெக்ஷனுக்கு முன்னாடி எல்லாம் வருவாங்கட்டு எல்லாம் வந்து செய்யறது தான். நாங்க அரசியல் வந்து பேசக்கூடிய வந்து இன்னும் 1000 ஏகப்பட்ட கருத்து பேசினாங்க. அதை விட்டுட்டு அதை ஒரிஜினா பேசினாக்கா அதுதான் நடக்குது. அதுதான் நடந்தது இல்லையே. அண்ணன் 20 பேர் தான், அண்ணனோட 20 பேர் தான் இருக்காங்க. மத்த எல்லா சிறுத்தைகளும் தாவேக்க பக்கம் வந்தாச்சு இல்லையே. அண்ணனும் ஒரு காலத்துல வந்துருவாரு அப்படின்னாங்க. இன்னைக்கு அந்த நிலைமை தான் போயிடுது. அவர் வந்து ஆதவர்ஜுனா வந்து ஒரு மதச்சார்பற்ற ஒரு வந்து பொதுவான கருத்தை ஒரு தலித்தை வந்து முதலமைச்சராக்கணுங்கிற ஒரு கொள்கையோடு எங்கள்கிட்ட வந்தார். அவர் வந்து செஞ்ச செயல்பாடுகள்ல சில விஷயங்கள் வந்து கூட்டணி தர்மத்தை மீறி பேசினதுனால தான் வெளில அனுப்பணும். அவர் உண்மையிலேயே வந்து எங்களுக்கு வந்து செஞ்சிருந்தாருனாக்கா அதை வந்து நடவடிக்கை எடுத்தோம்னாக்கா ஒரு 3 மாதம் நடவடிக்கை எடுப்போம், விளக்கம் கொடுத்தா திரும்பி கட்சியில் சேர்த்துருவோம். அவர் விளக்கம் கொடுக்கல, திரும்பி அடுத்த ஒரு வாய்ப்பு வந்தோன்னு அங்கே போயிட்டாரு. அவரோட டார்கெட் முடிஞ்சிச்சு, அடுத்த இடத்துக்கு போயிட்டாரு. டார்கெட் இல்லை, அவர் வந்து அவர் ஆனால் அங்கே போயும் அவர் அவங்களோட மிங்கிள் ஆகி சனாதன சக்தியோட கை கோத்துட்டுலாம் நிக்கலையே. அங்கேயும் இதுதானே பேசுறாரு. அங்கேயும் இன்னைக்கு வந்து வாய்ப்பு வாங்க தானே கூப்பிட்றேன். இன்னைக்கு வாங்க துணை முதல் தானே தலைவர் தானே ஏற்றுக்க மாட்டேங்கிறாரு. நீ வாங்க துணை முதல் தரோம், நீங்க வந்து நில்லுங்க. ஏன் ஏத்துக்க மாட்டேன்றாரு? இல்லைங்க, அதாவது பதவிக்காக அப்படின்னாக்கா எழுச்சி தமிழ் நல்லா புரிஞ்சு உள்வாங்கிங்க. பதவிதான் இந்த முக்கியம்னாக்கா 2014 அவர் வந்து சென்ட்ரல் கேபினெட் மினிஸ்டர். கண்டிப்பா. ஏன்னா அப்போ வந்து எப்படி நான் ஓபனா கூட இருந்தவன் நான். அன்னைக்கு அந்த தமிழிசை சவுந்தரராஜனுடைய கணவர் டாக்டர் சவுந்தரராஜன் தான் வந்து தலைவருடைய அப்பாவுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருந்தார். இதுல நம்ம எம்ஜிஆர் ஹாஸ்பிட்டல் அங்கே வந்து ட்ரீட்மெண்ட் நடக்கும்போது அவர் வந்து அவங்க வந்து சந்திக்க ஏற்படும் போது சொல்லிட்டு இருப்பார், 2014 வந்து நம்ம வந்து ஆட்சியை வந்துட்டோம், இது எம்பி வெற்றி பெறல தலைவர், வந்துருங்க, தலித்துகளை வந்து ஒருங்கிக்கூடிய கெப்பாசிட்டி உங்கள்கிட்ட இருக்குது, இந்தியா பூரா நீங்கள் வந்து அதை செய்யுங்க. மாயாவதிலாம் வந்து இன்றைக்கி வந்து ஒன்றுமே இல்லாமல் இருக்காங்க, ஒரு பெரிய லீடர்ஷிப் இல்லை, உங்களுக்கு கேபினெட் அந்தஸ்து கொடுக்குறோம் வாங்க அப்படின்னாங்க. கட்சி பதவிக்காகவோ பணத்துக்காகவோ ஆசைப்பட்டவராக இருந்தால், ஒரு சாதாரண ஒரு வந்து மற்ற தலைவர்கள் போல இவர் இருந்திருந்தால் இன்னைக்கு அவருடைய நிலைமை வேற. ஒரு அமைச்சர் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல அழகா வந்து பயணம் எல்லா தலித் தலைவரும் அங்கே போயிட்டாங்கல்ல, அது கிடையாது. இதுதான் இந்த புரிதல்ல தான் வந்து மக்கள் வேறுபடுறாங்க. இவரை வந்து இன்னைக்கு வந்து திமுக ஆதரவு விட்டு வந்துட்டோம், ஒரு இயக்கத்துல வந்து ஒரு அமைச்சர் பதவி வாங்கிட்டு இந்த கட்சி வளருது அப்படின்னோடனே பொறுக்க முடியாதவங்க வந்து அந்த காழ்ப்புணர்ச்சியாவது அந்த வந்து எதிர்மறை விமர்சனம் வைக்கிறாங்களே தவிர, நல்லா பாருங்க, இப்பயா விடுதலை சிறுத்தை வந்து ஒரு அணியில வந்து அமைச்சராக கூடாதா, ஆட்சி அதிகாரத்துக்கு வரக்கூடாதா? இது கேட்டுதானே வந்து 2014 மக்கள் நல கூட்டணி உருவாக்கணும். அது கொடுக்க முடியாதுன்னு சொன்னதுன்னா மக்கள் நல கூட்டணி உருவாக்கணும். திரும்பி வந்து அப்ப சரி மக்கள் நல கூட்டணியால வந்து மக்கள் ஏத்துக்கல, 3வது அணியை மக்கள் ஏத்துக்கல அப்படிங்கும்போது சரி இப்போ திமுக கூட்டணியோட பயணம் பண்ணுவோம். ஏன்னா பிஜேபி வந்து RSS உடைய தாக்கம் அதிகமா இருக்குது. மதச்சார்பின்மைக்குள் தமிழ் மண் வந்து பெரியார் மண், இங்க வந்து இது காப்பாற்றப்படும், தமிழ் கலாச்சாரத்தை காப்பாற்றப்பட வேண்டும், மக்களை காப்பாற்றணும்ட்டு அவங்களோட பயணம் பண்ணுவோம். இப்போ அவங்கள்ட்ட அந்த கோரிக்கை வைக்கும்போது அவங்க ஏத்துக்கல இல்லாத. பட் இருந்தாலும் இந்த அணி உடையக்கூடாது அப்படின்ட்டு கிட்டத்தட்ட 10 வருஷமா கட்டு காப்பாற்ற வந்தோம்ல, எங்களுக்குலாம் வாய்ப்புகள் இல்லையா? இதே வாய்ப்பு அவங்க வந்து கொடுக்கும்போது நம்ம அப்பயே வந்திருக்கலாம்ல. வாய்ப்புகள்ங்கிறது வேறு. ஒரு அணியை வந்து பயணம் பண்ணும்போது அந்த நல்ல அந்த செயல் திட்டங்கள் இருக்குது. இருந்தாலும் தலித்துடைய இஷ்யூஸ் வந்து நிறைய வந்து அட்ரஸ் பண்ணாம இருக்காங்க. இருந்தாலும் வந்து அந்த அணியை உடையக்கூடாது அப்படின்ட்டு கட்டி காப்பாத்தினார்ல. கிட்டத்தட்ட அந்த மதச்சார்பின்மை அந்த மதச்சார்பற்ற கூட்டணியை வந்து உடையக்கூடாதுன்னு கட்டி காப்பாத்தினதுல முதல் ஆள் வந்து தலைவர் திருமாவளவன் தான். எல்லாரையும் பேசி இணக்கமா பேசி கூட இருந்து, ஏன்னா அந்த ஒரு மிகப்பெரிய இடிச்சொல்லுக்கு நம்ம ஆளாயிடக்கூடாது.
ஒரு பெரிய அணியை வந்து தமிழ்நாட்டில் வந்து ஒரு பெரிய மாற்றத்தை வந்து ஒரு பெரிய ஒரு அணியை வந்து உடைச்ச இதுங்கிறது வரக்கூடாதுங்கிறத கட்டி காப்பாத்தினார். எலெக்ஷனோட கூட்டணி முடிஞ்சிடும். இந்த முறை தாவேக்கா அதே அந்த இழிவுக்கு ஆளாகக்கூடாதுன்னு தாவேக்கா அது கொடுத்துருக்கீங்க. இழிவுன்னு இல்லைங்க, அவங்க வந்து ஆட்சி அமைக்கணும். அதாவது விஜய் மக்கள் வந்து மெஜாரிட்டி யாருக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க? தாவேக்கா. ஆமா, அப்போ மக்கள் கொடுத்த வாய்ப்பை வந்து மதிக்கணும்ல. இப்ப இதே தானே இப்ப தாவேக்கா நம்ம கொடுக்காம இருந்ததுனாக்கா மக்கள்கிட்ட வந்து கோபம் இன்னும் கொஞ்சம் வரும் இல்லையா? இன்னையோட தாவேக்கா பொறுப்பேற்ற எத்தனை நாள் ஆகுது? ஒரு மாசம், ஒரு மாதத்துக்கு மேல, ஒரு மாசம் 13 அதுக்கு 16 அவ்வளவுதான், 3 நாள் அவ்வளவுதான், 34 நாள் ஆகுது. 34 நாட்கள்ல 236 கொலைகள். ஏங்க இது அப்பவே இருந்ததுங்க. இப்ப இன்னைக்கு நீங்க என்றீங்க இது ஏன் திமுக ஆட்சியில இல்லை? இதுதான் அவர் பேசிட்டு இருந்தாரு. திமுக ஆட்சியில் இருந்தது இல்ல. திமுக ஆட்சியில தான் அப்புறம் என்னங்க, ஏன் குரல் கொடுக்க மாட்டேங்க? அமைதியா குரல், அதாவது நல்லா தெரிஞ்சு கொலைகள் சட்ட அவர் வந்து உள்ள வந்திருக்காரு. ஒவ்வொரு பாலியல் துன்புறுத்தல் கொலைகள் அதிகம், அதுவும் சிசுக்கள் அதிகம். ஒவ்வொரு துறையா வந்து சரி பண்ணிட்டே வராரு. அவர் ஒரு ஆல் ஆஃப் சடன் சினிமாவாது குரல் கொடுத்தோன்னு எல்லாம் அடங்கிரும் பிடிச்சி அடிக்கும், அதெல்லாம் கிடையாது. இது வந்து ரியாலிட்டி. இது இன்னைக்கு வந்து நல்லா தெரிஞ்சு இன்னைக்கு வந்து அவர் வந்து உதயநிதி சொல்றாரு எங்களுடைய திட்டங்கள் தான் கொடுக்குறேன். நல்ல திட்டம் இருக்குது, அவர் வந்து ஏத்துக்கிறாரு. அதுக்கு பெருந்தன்மை வேணும்ல. திமுக அரசு செஞ்ச நல்ல திட்டங்களை நாங்கள் செயல்படுத்தணும்னு சொல்றதுக்கு பெருந்தன்மை வேணும்ல. அதுக்காக வந்து மாத்தி வச்சு கொடுக்க கிடையாது இல்ல. மக்களுக்கு நலன் பயக்கக்கூடிய விஜய் வந்து தவறுதலா பொய் பிரச்சாரம் பண்ணி வாங்கிட்டாரு. அது திட்டங்களை இப்ப நிறைவேற்ற அது வேற பேச்சுங்க. அதாவது திருமாவளவனோட இந்த கொள்கை பேச்சு தான் இன்னைக்கு நம்ம பேசுறது. கொள்கையில அவர் ஸ்ட்ராங்கா இருக்காருங்க. உங்களுடைய புரிதல்ல தவறு இருக்குங்க. திருமாவளவன் அவர்களை வந்து தவறாக பேசக்கூடிய அவர்களுடைய புரிதல்ல தவறு இருக்கு. அவங்க வந்து காழ்ப்புணர்ச்சியில பேசுறாங்க. ஒரு தலித் தலைவர் இன்னைக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்டாண்ட் எடுத்திருக்காரு, மக்களுக்கு வந்து ஒரு செஞ்சிருக்காருன்னு அதை வந்து தாங்க முடியாம ஒரு தலித் அமைப்பு எப்படி ஒரு அமைச்சர் பதவியிலேருந்து இன்னைக்கு சிறப்பாக செயல்பட்டு இருக்காரு. அவர் எந்த ஆதி திராவிட நல அமைச்சர் வந்து ஃபீல்டில் இறங்கி பார்த்துருக்கீங்க? இத்தனை ஆண்டுகளில் ஆஃபீஸில் தான் போய் பார்க்கலாம். அவரை ஃபைல் கொடுத்தா வாங்கி வச்சிருவாங்க, ஃபீல்டுக்கு வரமாட்டாங்க. தாவே காட்சியில சமூக நீதியா செயல்படுறாங்க. இன்னைக்கு வந்து ஃப்ரீயா விட்டுருக்காங்கல்ல, நீ இது செய்யக்கூடாது, நீ இதெல்லாம் பண்ணாதீங்கன்னு செய்யலையே. இறங்கி பாருங்க. இன்னைக்கு வந்து இன்னைக்கு டெய்லி இன்னைக்கு அந்த ஆபீஸ்ல தான் இன்னைக்கு வந்து தோழர் வன்னியரசனுடைய ஆபீஸ்ல தான் கூட்டம் மக்கள் இருக்குது. இன்னைக்கு அங்கதான் ராத்திரி 10 வரைக்கும் பாக்குறாரு, மக்களை சந்திக்கிறாரு. இது ஒரு தலித் அமைச்சர், ஒரு ஒரு விடுதலை சிறுத்தையிலிருந்து வந்த ஒரு அமைச்சர் வந்து இவ்வளவு சிறப்பா செயல்படுறாருங்கிற காழ்ப்புணர்ச்சி மக்கள்கிட்ட இருக்கு. காழ்ப்புணர்ச்சி, ஆமா, காழ்ப்புணர்ச்சியால் இந்த கட்சியை வந்து அவங்க வந்து தாவேக்காவுல எத்தனை தலித் அமைச்சர்கள் இருக்காங்க? 8 பேர் இருக்காங்கல்ல. 8 பேருக்கு என்னென்ன துறை கொடுத்திருக்காங்க? எல்லாம் நல்ல துறை தான், நல்ல துறை கொடுத்திருக்காங்க. சின்ன சந்தேகம். சமூக நீதி பேசும் தாவேக்கா, அதுல தொல் திருநாளோட பங்களிப்பு பெரிதும். இந்த இந்து அறநிலைத்துறை இருந்தது இல்லையா, அதுல ஒரு பிராமணர்களுக்கு கொடுத்துருக்காங்க ஒரு அமைச்சர் பதவி. ஏன் அதை ஒரு தலித்துக்கு கொடுத்திருந்தா தொல் திருநாளோட அந்த பேசும் அந்த கொள்கையை வந்து இன்னைக்கு கைப்பற்றலாம் இல்லையா? தலித்துகள் கோயில் உள்ள போலாம் இல்லையா? அதே ஒரு அமைச்சர் எப்படி இருந்திருக்கும் கொஞ்சம் பாருங்க. ஒரு பெரிய புரட்சி. அந்த புரட்சி எப்போ நடக்குதுன்னாங்க, அந்த புரட்சி திருமாவளவர்கள் முதலமைச்சர் இருக்கும்போது நடக்கும். இப்போ அவர் வந்து அந்த இடத்துக்கு வந்து நடக்குங்க. பட் இது வந்து தாவேக்காவுக்கு உயிர் கொடுத்தது தொல் திருமாவளவன் இல்லைங்க. அதாவது அதுக்காக வந்து நம்ம அவங்களுக்குன்னு ஒரு புரோட்டோகால் இருக்கு. இப்போ எங்களுக்கு வந்து இஷ்யூஸ், அன்சால்வ் இஷ்யூஸ் நிறைய இங்கே தான் இருக்குது. கேட்டு வாங்கின பொறுப்பு இது. ஆதி திராவிடர்கள்ட்ட அன்சால்வ் இஷ்யூஸ் லட்சக்கணக்கில் இருக்கு. கண்டிப்பா இதை வந்து கிட்டத்தட்ட 8 அமைச்சர் உங்களோட சேர்த்து இல்லைங்க, நாங்களோட சேர்த்து 8 அமைச்சர் தமிழ்நாட்டு அரசியலை காப்பது இன்னைக்கு உயிர் கொடுத்துருது தொல் திருமாவளவன். தொல் திருமாவளவன் அந்த காய் அப்படி நகர்ந்ததுன்னா அம்மா இங்கோட நாற்காலி ஆட்டலைங்க. நாங்க ஒரு 5 எம்எல்ஏ வச்சிருந்தா கண்டிப்பா அது வாங்கியிருப்போம். வச்சிருக்க 2 எம்எல்ஏ 5 எம்எல்ஏ நான் வச்சிருந்தோம்னாக்கா நிச்சயமா ஒரு 3 அமைச்சர்கள் எங்களுக்கு கொடுங்கன்னு கேட்டு வாங்கியிருப்போம். இங்க ஒட்டுமொத்த தமிழக அரசுகளுக்கும் மக்களுக்கும் சரி நல்லாவே தெரியும், திருமாவளவனோட பார்வை மிக அதிகமான அந்த உற்று அரசியலை நோக்கிறவங்களுக்கு தெரியும். திருமாவோட கண் அசைவுக்கு மற்ற உதிரி கட்சிகள், அதாவது உதிரி கட்சி விஜய் சொன்ன அந்த கல்லா கூட்டணிகள்லாம் ஆட்டம் ஆடும். இடதுசாரிகள் தொல் திருமாவளவன் சொன்னதான் கேட்பாரு. ஐயுஎம்எல் தொல் திருமாவளவனோட பார்வையெல்லாம் இருக்கு, இப்படியெல்லாம் இருக்கு. அதாவது இன்னும் நீங்க வந்து எழுச்சி தமிழர் வந்து நீங்க வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டு இருக்கீங்க. எல்லாமே அண்டர் எஸ்டிமேட் பண்ணல, இதுதான் தவறான பார்வை. இல்லைங்க, நாங்க திருமாவளவனோட பவரை வந்து நாங்க பிரைஸ் பண்றீங்க, கேக்குறோம், உங்களால முடியும் செய்யன்றோம். பொறுங்கங்கறேன். 1 மாசம் தானே இருக்குது, பொறுங்க, இன்னும் என்ன நடக்க போகுதுங்கிறது பாருங்க.
அதாவது இங்கே நாங்கள் எப்போ வேணாலும் ஆதரவு வாபஸ் வாங்கிறோம்னு சொன்னது மட்டும்தான் ட்ரோல் பண்ணுறாங்களே தவிர, டெல்லியில் உட்காந்து இந்த தாவேக அரசு 5 ஆண்டு ஆட்சி செய்வது நாங்கள் இறுதி வரை நாங்கள் வந்து கூட இருப்போம்னு சொன்னது ஏன் ட்ரோல் பண்ணல, ஏன் கொண்டு வரல? டெல்லியில் அதை தான் கொடுத்தாரு. ஐபிசிக்கு வந்து ஐபிசிக்கு வந்து பேட்டி கொடுத்தாரு. 5 ஆண்டு காலம் வந்து இந்த ஆட்சி செயல்படுவதற்கு நாங்கள் ஆதரவாக கூட இருப்போம். அங்க அப்படி சொன்னாரு. இங்க ஏன் இங்க வந்து நான் வருவேன்னு சொல்ல, முதல்ல அது புதிய எங்களுக்கான டிட்டாச் உறவு தான் இருக்குன்றாரு. டிட்டாச் உறவு புரியல, என்ன நேரமா நாங்க வெளியேறதுக்கு வாய்ப்பு இருக்குன்றாரு. சொன்ன அர்த்தத்தை கேட்டுங்க. நாங்க ஒரு எங்களுடைய ஒரு சில கண்டிஷன்ஸ் கொடுத்து உள்ள இருக்கோம். வரக்கூடாதுங்கிறது இல்ல. அவர் சொன்னது என்னன்னாக்கா, அமைச்சராயிட்டா வெளில வரக்கூடாதுன்றத கண்டிஷனா கட்டி போட்டாங்களா? கண்டிஷன் பையில அது அந்த இதா வச்சிருக்காங்க அந்த இடத்துல, வெளியில வர முடியாது நீங்க அப்படின்ட்டு. கடுங்காவல் தண்டனை கொடுத்துருக்காங்க, நாங்க அங்கேயே இருக்கணும்ட்டு. அமைச்சரவையில் கொடுத்துருக்கோங்கிறது வந்து அமைச்சரா இன்னைக்கு செயல்படுறோம். அவங்க எங்களுடைய செயல் திட்டங்கள் இந்த எங்களுடைய சில அஜெண்டாலாம் செயல்படுத்துற வரைக்கும் இருப்போம். இல்லைனாக்கா வெளியில வர்றதுக்கு எங்களுக்கு எப்பவுமே வரலாங்கிறது தான் கருத்தை தவிர, நாங்க வந்து வெளியில எப்பயுமே வந்துடலான்ட்டு உட்காரலன்னு கிடந்தது. அதாவது பசை போட்டு அங்க உட்காந்துருக்கல. நாங்க மக்களுக்கு இது வந்து நல்லது நடக்கல அப்படின்னா அங்க இருந்து என்ன புண்ணியம்? அதுதாங்க அவர் சொன்ன அர்த்தம். அதுல நீங்க அதுக்குள்ள வந்து இவர் வெளில வர போறாருனாக்கா அது ஒன்றும் கிடையாது. 17 வருஷம் ஒரு அணியில வந்து பயணம் பண்ணியிருக்கோம். எடுத்த ஒன்று அவங்க பேசுற மாதிரி வந்து ஆராசா பேசுற மாதிரி, ஆர்எஸ் பாரதி பேசுற மாதிரி எங்க நிர்வாகிகளுக்கு பேசுறதுக்கு தலைவர் வந்து எங்களுக்கு வந்து பயிற்சி கொடுக்கல. கௌரவமா சபை நாரம் கருதி அவங்க எல்லாமே அது கீழ்த்தரமா பேசக்கூடாது அப்படிங்கிறது எங்களுக்கு. அவங்க பேசி நாங்கள் பேசுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகுது. அன்னைக்கு ஒரு சின்ன ஒரு கை காலை பாய்ச்சி திரும்பி ஒரு நேரலையில் பேசினார். யாரும் இதை இஷ்யூ எடுக்காதீங்க, விட்டுருங்கன்னா அமைதியாக இருக்கும். இப்போ அவங்களால பொறுக்க முடியல. கூட இருந்த ஒருத்தன் வந்து அமைச்சராகிட்டான், எங்கள் கண்ணு முன்னாடி இன்னைக்கு அமைச்சராக அவ்வளோ வந்துட்டு இருக்கான். இங்களால இப்படி பொறுக்க முடியாம வந்தக்கூடிய வார்த்தைகள் அது. இல்லை, நீங்க அப்படி சொல்றீங்க. தொல் திருமாவளவன் அவர்கள் அந்த பேட்டியில் என்ன சொல்றாரு? என்னை வழி அனுப்பி வைத்தது உதயநிதியும் ஆமாங்க, ஸ்டாலினும் சரி. அது அவனுக்கு அது ராசாவுக்கு தெரியாது இல்லைங்க, அது ராசாவுக்கு தெரியாது, பாரதிக்கு தெரியாது இல்ல, அவங்களுக்கு தெரியணும்ல. அவங்களை உட்கார வச்சு அவங்க அதை எழுப்பினாங்க. இவங்க போய் தலைவரை போய் பார்க்குறாங்க, பார்த்து பேசும்போது அவர் வந்து சொல்றாரு, சரி ரைட்டை வந்து கொடுங்க, அங்கே ஆதரவு கொடுங்க அப்படிங்கிறாங்க. இது அவர் சொல்லுங்கன்னு சொன்னது வந்து இப்போ இவருக்கு சொன்ன பிறகு தானே வெளில எங்களுக்கே தெரியும். சரி, இப்போ ராசா எங்களுக்கே தெரியாம ராசாவுக்கு எப்படி தெரியும்? அவங்க என்ன சொல்லும்போது எல்லாத்தையும் கூப்பிட்டு உட்கார வச்சா வந்து இதுமாரி போறேங்கிறாங்க, ஆனால் வெளில அனுப்பலாமான்னு கேட்டா கொடுத்து அனுப்புனாங்க அவங்க. சரி, ஒரு ஆட்சி வந்து கவிழக்கூடாது, அவங்க ஒரு வேற ஸ்ட்ராட்டஜி எடுத்தாங்க, தலைவர் பிடிக்கல, அது அந்த ஸ்ட்ராட்டஜி வேணாம்னு சரி போங்க அப்படின்ட்டு இருக்காங்க. திரு அப்துல் ரஹ்மானிடம் ஒரு கேள்வி, ஒரு கடைசி கேள்வி. இது நேரடியாக நான் தொல் திருமாவளவர்களை பார்த்து கேட்குற மாதிரி தான் நான் கேட்குறேன். தமிழ்நாட்டில் 2 தின் அமைச்சர்கள் இருக்கு, அது இடிக்கப்படுமா இந்த ஆட்சியில்? அதாவது அது வந்து காலகாலமாக இருக்கு, கண்டிப்பாக இடிக்கக்கூடிய ஒரு கட்டத்துக்கு தான் நாங்கள் நகர்ந்துட்டு இருக்கோம். நகர்வுகள் அப்படி தான் இருக்கு, கண்டிப்பாக அது நடக்கும். எப்படியாவது ஒரு நாள் ஒரு காலத்தில் அது வந்து நடக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறையாவே இருக்கு. அதனால் வந்து இது இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறது இல்லை, எது வேணாலும் மாறும், சூழ்நிலைகள் மாறும். இன்னைக்கு வந்து இல்லை, கடந்த ஆண்டுகால ஆட்சியாளர்கள் வந்து இது சாதிய ஓட்டுக்காக இதை தொடாத இருக்காங்க அப்படின்னு எல்லாம் ஒரு பேசும் பொருள். இன்னைக்கு இவர் இன்னைக்கு வந்து இப்போ ஒரு விஜய் உடைச்சிருக்காருன்றீங்க. அப்ப அதை உடைப்பாரான்னு கேட்கணும். கண்டிப்பா உடைப்பாருங்க, நிச்சயமா எதிர்பார்க்கலாம் அதை. ஏன்னா இப்போ அந்த ஒரு இப்போ எப்பயுமே இப்போ ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் த பெஸ்ட் இம்ப்ரெஷன் பாங்க. முதல்ல அழகா பண்ணிட்டு அமைச்சராயிருக்கும், ஃப்ரீ ஹேண்ட், முக்கியமா சமூக நலத்துறை, சமூக நீதித்துறை அமைச்சர், ஃப்ரீ ஹேண்டா சமூக நீதி கிடைக்குமான்னு கேட்கிறோம். கண்டிப்பா கிடைக்கும். அதுக்கு தான் நம்ம இப்போ 4 நாள்ல கிடைக்காது இல்லை, அது 1 மாசத்துல 6 மாசத்துல கிடைக்காது இல்லை, இட் வில் டேக் டைம். ஏன்னா 2000 காலமா இருக்கக்கூடிய அதை வந்து உடைச்சி கொண்டு வரணும்னாக்கா இந்த ஒரு 5 ஆண்டுல முடிஞ்சிடுமா? ஸ்டெப் பை ஸ்டெப்பா வி கேன் டூ இட். தொடர்ந்து பேசுவோம். கண்டிப்பா. மிக்க நன்றி.